சிம்பிளான லஞ்ச் மெனு பண்ண போறோம். கொண்டக்கடலை கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பொட்டேட்டோ பீன்ஸ் ஃப்ரையும். தென்னா கிரேவி பண்றதுக்கு 200 கிராம் கொண்டக்கடலைய கைவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 7-8 மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். இது கூட 15 போல சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் மசியாம ஓரளவு வதங்கி வரட்டும். அடுத்து இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிய நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைச்சதுனால பச்சை வாசனையே இருக்காது. மிக்ஸி ஜார கழுவி 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல ஊற வச்ச கொண்டக்கடலை, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கிரேவியை வந்து குக்கர்ல பண்றதுனால தண்ணி வந்து நம்ம நார்மலா ஓபன்ல பண்ற மாதிரி அதிகமா சேர்க்காம அளவா சேர்த்துக்கணும். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும். கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காமையே நல்லா இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன் வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பீன்ஸ் ஃப்ரை பண்றதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் சீரகமும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்கிறேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நீள நீள பீசஸா கட் பண்ணிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 2 நிமிஷம் போல வதக்கியாச்சு. மூடி வச்சு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அப்பப்ப மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்ப டோட்டலா 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இது கூட இந்த சைஸ்க்கு கட் பண்ண 150 கிராம் பீன்ஸ், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 5 பல் பூண்டை இடிச்சு சேர்க்கிறேன். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே கரெக்டா வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆயிருக்கு.
பீன்ஸ் கேரட் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பீன்ஸ சேர்த்தோம்னா ரெண்டுமே வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான உருளைக்கிழங்கு பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.